அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. ஏகதந்தாய விக்னமே வக்கரதந்தாய நிமி தன்னோ நந்தி பிரதிஜாது மகாகணபதியுடைய அனுகிரகத்தாலும் பாலத்தினுடைய திருவருளாலும் முருகப்பெருமானுடைய ஆசிரியர் கொண்டு கடகராசிக்கு இந்த வாரம் எத்தகைய பலன் கொடுக்குது அப்படின்னு பார்ப்போம். 21/12/2025 ஞாயிற்றுக்கிழமை முதல் 27/12/2025 சனிக்கிழமை வரை எவ்வாறாக உள்ளது, கடகராசிக்கு என்ன செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சந்திரன் 6ஆம் இடத்துல மறைவாக உள்ளது. சனி பகவான் 8ஆம் இடத்துல அஷ்டம சனியாக இருப்பது சிறப்பல்ல. ஆகவே இந்த தினம் நீங்க வாழ்க்கையில நிதானமாக அடியெடுத்து வைக்கணும். எந்த விதமான புது முயற்சிகள் ஈடுபடாமல் இருப்பது சிறந்தது. ஏனென்றா உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் ரோக சத்ருஸ்தானத்தில் இருக்கிறதுனால கடன்ல மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதும், அதே மாதிரி எதிரி தன்மை உங்களுக்கு உருவாகக்கூடிய காலமாக இருப்பதால் உரையாடும் போது நீங்க நிதானமாக இருந்து செயல்படணும். அனுபவம் மிக்கவர்கள் ஆலோசனை பெற்று புது முயற்சிகளில் ஈடுபடணும். அனுபவம் இல்லாதவர்களிடம் நீங்க தொடர்பு கொண்டால் உங்களுக்கு மேலும் மேலும் நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். ஆகவே இந்த கடகராசிக்காரர்கள் கேது பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஞானத்தை கொடுக்கும். தன வாக்கு குடும்பஸ்தானத்துல கேது இருப்பது உங்களுக்கு மேலே தூக்கி விடக்கூடிய தன்மையா கீழே இறக்கக்கூடிய தன்மையான்னு சொல்ல முடியாது. ரெண்டுக்கும் நடுவில் இருந்து உங்களுக்கு ஞானத்தை மட்டும் புகட்டுவார். அவை ஞானத்தோட செயல்படக்கூடிய காலம். பிறரிடம் உரையாடும் போது நிதானமாக சிந்தித்து செயல்பட்டாலே நீங்கள் ஜெயிக்கக்கூடிய தன்மை. புது முயற்சி மட்டும் ஈடுபடாமல் இருப்பது சிறந்தது. அன்றாடும் பணிகள் செய்து வரதே உங்களுக்கு கால சிறந்ததாகவே அமையும். என்ற அஷ்டம சனி காலம் என்பதனால வாக்கிய பிரகாரம் சொல்லும்போது உங்களுக்கு அஷ்டம சனி. ஆகவே அஷ்டம சனி நடப்பதால் நீங்கள் எல்லா வகையில தோல்வி அடைஞ்சிருந்தாலும் வெற்றி அடையக்கூடிய காலம் இன்னும் சிறிது காலம் இருப்பது உங்களை எதிர்பார்ப்போடு நீங்க இருப்பது சிறந்தது. அது மட்டும் இல்லாம சூரிய பகவான் 3ஆம் அதிபதி 6இல் மறைந்தாலும் மறைவு ஸ்தானாதிபதி 2ஆம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் சூரிய பகவான் தனம் வாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துல மறைந்து இருப்பது உடல் ரீதி நீங்க உஷ்ண ரோகத்தால் பாதிப்பு உண்டாகும். ஆகவே உடல் ரீதி நீங்க ஜாக்கிரதையாக இருந்து வருவது சிறந்தது. மருத்துவரை அடிக்கடி ஆலோசனை பெற்றுக் கொள்வது சிறந்ததாக அமையும். அது மட்டும் இல்லாது செவ்வாய் பகவான் உங்களுக்கு 5க்கும் 10 கடகராசிக்காரர்கள் 5ஆம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் இருப்பதால் நல்ல பலன் கொடுக்குமா அப்படின்னு பார்க்கும்போது 6இல் மறைந்து உங்க ராசிக்கு இருப்பதால் நீங்கள் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனை ஏதேனும் இருந்தால் சற்று ஒதுக்கி வைப்பது சிறந்தது. ஒரு 2 மாதம் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருப்பது சிறந்தது. கோர்ட்டு வழக்கு கேஸு அப்படின்னு இருந்தா அது வாய்தா வாங்கி கொள்வது சிறந்தது. ஏன்னா இந்த காலத்துல நீங்க ஏதேனும் புதுசா எனக்கு உடனே வெற்றி கிடைச்சுன்னு நினைக்கும் போது அது கோர்ட்டு மூலமா உங்களுக்கு தீர்ப்பு கிடைக்க வாய்ப்பு கிடையாது. ஆகவே வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சற்று ஒதுக்கி வைப்பதே சிறந்தது. ஆகவே இந்த காலத்துல நீங்க நிதானமாக இருந்து செயலாற்றினாலே நீங்கள் வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய தன்மை உண்டாகும். ஏனென்றால் சுக்கிர பகவான் மட்டும் உங்களுக்கு 6ஆம் இடத்துல வரும்போது மனக்குழப்பம் கொடுத்து சந்திரனோட சேர்ந்து இருப்பது மனக்குழப்பம் சேர்த்து கொடுப்பதுனால நீங்கள் வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கு சற்று தடுமாற்றத்தோடவே முடியும். ஆகவே உங்களுடைய காலத்தில் உங்களுடைய தெய்வத்தை, உங்க குல தெய்வத்தையும் உங்க இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்து கொள்ளும் போது நீங்கள் அதிலிருந்து மீண்டு வரலாம். இருப்பினும் மகான்களை போய் தரிசனம் செய்யுங்க. ஏனென்றால் குரு உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஐன சைன போகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல குரு இருக்கிறது. மகான்களை போய் தரிசனம் செய்யும் போது சற்று பின்னடைவில் இருந்து முன்னுக்கு வரக்கூடிய தன்மை உங்களுக்கு கொடுக்கும். ஆகவே மகான்களை ஜீவ சமாதி உள்ள இடத்துல எல்லாம் போய் வழிபாடு செய்து கொள்ளும் போது ஏதேனும் உங்களுக்கு பிடிச்ச ஜீவ சமாதி போய் ஒரு முகூர்த்த காலம் சொல்லக்கூடிய காலம் 1.5 மணி நேரம் அமர்ந்து மனதார பிரார்த்தனை செய்து வரும்போது உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்து நிவர்த்தியாகும். குரு பலன் உங்களுக்கு கிடைத்துவிடும். குரு 12ஆம் இடத்துல இருந்து பார்வையை செலுத்தக்கூடிய தன்மை அப்படின்னு பார்க்கும்போது உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல பார்வை செலுத்துகிறார். அதனால உங்களுக்கு நன்மை நடக்குமா தீன்மை நடக்குமா நம்ம யோசிக்க கூடாது. மற்ற கிரகத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது நீங்கள் நிதானமாக இருந்து செயல்பட்டாலே உங்களோட வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய தன்மை உண்டாகும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பாலா ஜெய்பாலா. வாழ்க்கை வளம்.